கன்னியாகுமரி பேராயத்தின் அடையாளம் ஊர்பு. முதலாக தொடங்கப்பட்ட பள்ளிக்கூடம். ஒருவேளை நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். 1830 ஆண்டு செப்டம்பர் மாதம் வில்லியம் ஜூலியாஸ் வெங்கட்ரோமி மயிலாடியில் ஒரு பள்ளி தொடங்கினார். அதல்லவா முதல் பள்ளிக்கூடம். 2 பள்ளிக்கூடத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்றால் 1800 தொடங்கப்பட்ட பள்ளிக்கூடம் 1816 நிறுத்தப்பட்டது. 1816 பிப்ரவரி வெங்கட்ரோமி சென்று விடுகிறார். 1817 டிசம்பர் மாதம் சார்ல்ஸ் மீட் வருகிறார். மயிலாடிக்கு சென்றவர் மயிலாடியில் அந்த இடத்தை நாகர்கோவிலுக்கு மாற்றி தங்குவதற்கு இடம் கிடையாது, ஆயர் இடம் கிடையாது, தலைமை அலுவலகம் கிடையாது. என்ன செய்வதென்று அவர் பார்த்து கர்னல் மந்தோவை கேட்டபோது மந்தோ தன்னுடைய சர்க்கியூட் ஹவுஸ் விருந்தினர் தங்கும் இல்லத்தை கொடுக்கிறார். அதுதான் இப்போ WCC இருக்கக்கூடிய சேம்பர். அது ஒரு ஹெரிட்டேஜ் பில்டிங். அதை நாம் இழந்து விட்டோம். அதற்கு முன்பு ஸ்காட்ஸ் கல்லூரியாக இருக்கிற பொழுது அதனுடைய நூலகம் லைப்ரரி ஒரு தேட்ச் ரூஃப், மேலே எல்லாம் ஓலக்கூட தான். காங்கிரீட் கட்டடம்னா அதுக்கப்புறம் தான் கட்டினாங்க. மெயின் பில்டிங் மாஸ்டர் நேசனி அதற்கு தலைவராக இருக்கிறார். ஆனால் 1819 ஆண்டு 1ஆம் தேதி கல்கோவிலுக்கு அடிக்கல் நாட்டி பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி தஞ்சாவூருக்கு சென்று ஜோகன்னா செலஸ்டினா மீ ஒரு இளம் புயல் டெம்பெஸ்ட் 16 வயது தஞ்சாவூரில் ஒரு நல்ல ஆசிரியராக பணியாற்றியவர். அவருடைய தந்தை ஒரு பெயர் கேட்ட மிஷனரி போஸ்ட். மிஷனரி மட்டுமல்ல, நல்ல பாட்டுக்காரர், நல்ல பாடகர் மட்டுமல்ல, கல்விப்பணியிலும் ஈடுபட்டிருந்தவர். எனவே ஒரு பெரிய பாரம்பரியம் இந்த ஜோகன்னாவுக்கு இருக்கும். பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி 2 பேருமா சேர்ந்து நாகர்கோவிலுக்கு வருகிறார்கள். கல்யாணம் முடிஞ்சு 1 மாதத்துக்கு அப்புறம் வந்தவுடன் அந்த அம்மா செய்த முதல் வேலை, இங்க இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் பார்த்தால் பரிதாபமாக இருக்கும். முட்டுவிக்கையில் கட்டப்படும், மேலாடை அணிய முடியாது, எழுத்துன்னா தெரியாது, என்னன்னா தெரியாது, கல்வின்னா தெரியாது. இவைகளெல்லாம் மறுக்கப்பட்ட நிலையில் முதலில் ஆண்களுக்கு ஒரு கல்விக்கூடத்தை தொடங்குவதற்கு சார்ல்ஸ் மீட் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்க வேண்டும் என்று 1819 தொடங்கினார். ஏற்கனவே வெங்கட்ரோமி தொடங்கியது நின்று போயிற்று. இதுதான் இப்பொழுது முதல் பள்ளிக்கூடம். நீங்க கெட்டதை பார்த்தீங்கன்னா 1819 ஏப்ரல் எழுதி வச்சுட்டாங்க. அது எப்படி யார் எடுத்தாலும் தெரியாது. ஆனால் வரலாறை பார்க்கும்போது 1819 செப்டம்பர் மாதம் ஆகூர் தன்னுடைய சர்ச் ஹிஸ்டரி 100 years of travel to Irish Hacker இவர்களிடம் சொல்வது 1819 செப்டம்பர் வாக்கில். அவர்கள் கூட சரியா டேட் வந்தெல்லாம் சொல்லல. அது நமக்கு கவலை இல்லை. இந்த பள்ளிக்கூடம் தொடங்கப்பட்டது. நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது, இந்த பள்ளிக்கூடம் தொடங்கப்பட்டு 15 ஆண்டுகளுக்கு பிறகு 1834ஆம் ஆண்டு பாலவர்ம மகாராஜா இப்படியே வார சுசீந்திரத்துக்கு போறதுக்கு அவருக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. நாகர்கோவிலில் அழகான ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடத்தில் நல்ல கல்வி கொடுக்கிறார்கள். எல்லா மக்களும் இங்கு வந்து கல்வி பயிலலாம். இதை போன்ற ஒரு கல்விக்கூடத்தை நாமும் தொடங்க வேண்டும். அவர் நாகர்கோவிலில் இருக்கிற கல்விக்கூடத்துடைய முதல்வர் வந்து ஜான் ராபர்ட்ஸ் என்பவர். அவர் மிஷனரி அல்ல, அவர் மிலிட்டரி சர்வீஸ்ல இருந்து லண்டன் மிஷனுக்காக வந்தவர். சரி, நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம். 2 பேர் சொல்லியாங்க, ஒருத்தர் சார்ல்ஸ் மீட், இன்னொருவர் சார்ல்ஸ் மார்ட். ஆனா மகாராஜா ரவுடகத்தில் நீங்க தொடங்கினா போதாது, உங்களுடைய முதல்வரை எங்களுக்கு முதல்வராக தர வேண்டும். இதே தலைமை ஆசிரியர், அங்கு தலைமை ஆசிரியர். வரலாறு சொல்லுகிறது, சார்ல்ஸ் மீடும் சார்ல்ஸ் மார்ட்டும் ஜான் ராபர்ட்ஸை கொடுத்து 1834. நம்ம தொடங்குறது 1809, அடுத்து தொடங்குறது 1819, அரசாங்கமே தொடங்குவது 1834. எனவே இந்த பள்ளிக்கூடத்தின் முதல் அடையாளம் நம்முடைய பேராயத்தின் அடையாளம், லண்டன் மிஷனரி சங்கத்தினுடைய அடையாளம், கிறிஸ்தவத்தினுடைய அடையாளம், கிறிஸ்தவம் இந்த அரசுக்கு கொடுத்த கொடையின் அடையாளம். ஒரு பெரிய சிம்பல். அந்த சிம்பலுடைய முக்கியத்துவத்தை இது நீங்கள் நான் ஒருவேளை உணராமல் இருக்கலாம். கல்வின்னு ஒன்று வந்து எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு. இப்ப இதுல முக்கியமா நீங்க மனசுல வைக்கிற வேண்டியது, இந்த ஒரு சின்ன பள்ளிக்கூடத்துல இருந்து 5 பெரிய நிறுவனங்கள் உருவாகும். இந்த பள்ளிக்கூடத்தை அந்த அம்மா தொடங்கிட்டு 820 மாற்றுவாங்க. அவங்க பாக்குறாங்க, அடிமைகளுடைய குழந்தைகளுக்கு அன்னைக்கு ஸ்லேவரி இருந்தது. 1854 தான் ஸ்லேவரி திருவிதாங்கூரில் ஒழிக்கப்பட்டது. 1862 தான் இந்தியாவில் ஒழிக்கப்பட்டது. அதுக்கும் 60 ஆண்டுகளுக்கு முன்னதான் அமெரிக்காவில் ஒழிக்கப்பட்டது.
அமெரிக்காவில் ஆபிரகாம் லிங்கன் ஒழிக்கும்போதுக்கு முன்னாடி இங்க சார்ல்ஸ் மீர் அடி எடுத்து 1850 ஒழிக்கிறாங்க. மேலாடை போடுறாங்கன்னா 1859 வாங்கியிருந்தாங்க. பெரிய புரட்சி. இதெல்லாம் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற நிகழ்வுகள். சங்குனி மேனனுடைய ஹிஸ்டரி ஆஃப் டிராவல் படிச்சீங்கன்னா மிஷனரிகளை கையெடுத்து கும்பிட வேண்டும் என்று எழுதுகிறார். ஒரு பிராமணன், உயர் குலத்தவர். அன்று நமக்கெல்லாம் கல்வியை மறுத்தவர்கள் இந்த மிஷனரிகள் மட்டும் இல்லை என்றால் அதிலே குறிப்பாக பேரை சொல்லி எழுதுகிறார். சார்ல்ஸ் மீர் என்ற மனிதனுக்கு நாங்கள் எப்படி நன்றி சொல்வதென்று தெரியவில்லை. நாகமையா எழுதுகிறார் அவருடைய ஹிஸ்டரி ஆஃப் டிராவல். இந்த பள்ளிக்கூடத்தில் பாருங்க, மாத்தம் தொடங்குறாங்க 820. வில்லியம் மில்லர்னு ஒருத்தர் இருக்காரு, கேள்விப்பட்டிருப்பீங்க. வில்லியம் மில்லர் தெரு பக்கத்துல இருக்கு. நீங்க கல்கோயில் கல்லத்தோட்டத்துக்குள்ள போனீங்கன்னா 4வது இருக்கிற கல்லறை யாருக்கு கல்லறை? வில்லியம் மில்லர். அவரோட மனைவிங்க பேரு மேரி மில்லர். 36 நாட்கள்ல இறந்து போனாங்க. நாகர்கோயில் வந்தவங்க கல்கோயில நேரா போனீங்கன்னா பின்னாடி இருக்கிற செவரில் ஒரே ஒரு பொம்பளைக்கு தான் கல்கோவில் முழுதுலேயே நாம் ஒரு பிளேக் வச்சிருக்கோம், ஒரு டேப்லெட் வச்சிருக்கோம். மேரி மில்லர்னு எழுதி வச்சிருப்பாங்க. என் அன்பு மனைவி மேரி மில்லர். இந்த அம்மா இறந்து போறாங்க. இறந்து போனோட ஒரு 2வது கல்யாணம் பண்ணுறாரு. யாரை 2வது கல்யாணம் பண்றாருன்னா ஜோகன்னா செலஸ்டினா மீருடைய தங்கச்சி சோஃபியா ஹோஸ். இந்த சோஃபியா அம்மா 1824ஆம் ஆண்டு அடுத்த பள்ளிக்கூடம் தொடங்குறாங்க. பள்ளிக்கூடம் பாருங்க, 19, 20, 24. இந்த பள்ளிக்கூடங்கள் பல முறையா அன்னைக்கெல்லாம் பள்ளிக்கூடம்னா 5 பேர் இருப்போம், 6 பேர் இருப்போம், 8 பேர் இருப்போம், 10. இதுதான் பள்ளிக்கூடம். இந்த மாதிரி பெரிய கட்டடங்கள்லாம் கிடையாது. ஒரு 2 மூங்கில் கம்பு, ஒரு ஓலக்கூரை, அதுதான் பள்ளிக்கூடம். இதான் இந்த பள்ளிக்கூடம். நீங்க பள்ளிக்கூடம் இப்ப இருக்க பள்ளிக்கூடத்தை கற்பனையே பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டாங்க. ஒரு நாள் இருப்பாங்க, அடுத்த நாள் ஓடிடுவாங்க. மிஷனரிகளை போய் அவர்களை பிடித்து இழுத்து வர வேண்டும். அவ இவ்வளவு பள்ளிக்கூடமும் எங்க தொடங்குறாங்கன்னு கேட்டா நம்ம காம்பவுண்ட்ல இல்லை, கல்கோயில் காம்பவுண்ட்ல இல்லை. கல்கோயில் 1919 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அடிக்கல் தான் நாட்டினாங்க. இந்த பக்கத்து இடம் தான் நமக்கு கிடையாது. இந்த பக்கத்து இடத்த முழுவதும் வாங்குறது சார்ல்ஸ் மீர் தன்னுடைய மனைவியின் பேர்லையும் சார்ல்ஸ் மார்க் தன்னுடைய மனைவியின் பேர் வாங்கித்தான் 1821 சார்ல்ஸ் மார்க் இந்த கட்டடத்தை கட்டுறாரு. இது கட்டுறது சார்ல்ஸ் மார்க். இது இல்லை, முதல்ல இருந்த கட்டடம். அதுதான் ஆலன் மண்டபம். அந்த ஆலன் மண்டபம் தான் நாங்கள் எல்லாம் படிக்கிற ஊர் பள்ளிக்கூடம். எங்கள் பள்ளிக்கூடம் இது ஆலன் மண்டபம். இப்போ நியூ போர்ட்ஸ் தெருவோம், மீன் தெருவோம், இந்த 2 தான் எங்க சார்ல்ஸ் மீர் குடியிருந்தாரோ கார்னல் பங்களா, இப்ப இருக்கக்கூடிய சாப்பல், அதுல இருந்து நேரா கிழக்க பார்த்தா தெரியுது. அங்கதான் அந்த பள்ளிக்கூடம். 1819 தொடங்குறதுக்கு முன்னா 1818 ஏப்ரல்ல சார்ல்ஸ் மீர் வராரு. கல்கோவில் எங்க தொடங்குச்சுன்னா அதே கட்டடம்.